ஹாய்! இன்னைக்கு நான் வந்து எடிட்டிங் தான் சொல்லி தர போறேன். என்ன ஆப் பார்த்தீங்கன்னா, InShot தான். நிறைய பேர் நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்ப்பேன். அதில InShotன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் மார்க் வந்து ரைட் சைட்ல கார்னர்ல வரும். டவுன் சைட்ல. ஸோ அத வந்து எப்படி வந்து ஈஸியா வந்து நம்ம ரிமூவ் பண்ணலான்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதில போய் InShot ஆப்ல போயிட்டு நியூன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும். பட் அது எப்படி ஈஸியா ரிமூவ் பண்றது? உங்களுக்கு தேவையான வீடியோஸோ, இல்ல ஃபோட்டோஸோ நீங்க வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம், நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மார்க் வரும். அத ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆட் வந்து ப்ளே ஆகும். அந்த ஆட் வந்து ப்ளே ஆகி முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த வாட்டர் மார்க் வந்து போயிடும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் ஃப்ரீ ரிமூவ்னு வந்துச்சு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி வரும் பாப்அப் மெசேஜ். இது வந்து ஆக்சுவலா ஆட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ஜஸ்ட் நம்ம ஃபோன்ல வர மெசேஜ் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதுக்கு வெயிட் பண்ணீங்க அப்படி டாப் கார்னர்ல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு மார்க் மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படி ரன் ஆகிற மெசேஜ் வந்து ஆட் வந்து ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆடோ ரிமூவ் ஆயிடும். அந்த வாட்டர் மார்க்கும் ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க சேவ் கொடுக்கலாம். சேவ் கொடுக்க போதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளே ஆகும். அப்பயும் நீங்க கொஞ்ச நேரம் ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அண்ட் அந்த இன்ட்டு மார்க் டாப்ல வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த இன்ட்டு மார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா வீடியோ வந்து சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து இதை இதே வச்சுட்டு நிறைய வீடியோஸ் எப்படி நம்ம வந்து பிளான் பண்றதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். பாய்.